தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி. தேவனே, என்னை உருமாற்றும். ஒரு விசுவாசி தன்னுடைய கடைசி மூச்சை விடும் வரைக்கும் அவனுடைய உதடுகளில் காணப்பட வேண்டிய 3 வார்த்தைகள்: தேவனே, என்னை மாற்றும். எப்படி எந்த வகையில் உச்சரிக்கப்பட்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உச்சரிக்கப்படும் போது ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுக்காய் எவ்வளவு தூரம் கடந்து செல்கிறான் என்பதை இந்த வார்த்தைகள் நிர்ணயிக்கும். மிகுந்த ஆதங்கமாக தேவனுடைய நன்மையில் முழுமையாய் சார்ந்து கொள்ளும் மனிதனே இவ்வாறு சொல்லுவான். தன்னை மாற்றும்படி வளைகிற எந்த மனிதனையும் அவன் எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் தேவன் அசட்டை பண்ண மாட்டார். சிறப்பான மக்களாய் நாம் மாற தொலைந்து போன இந்த உலகத்திலே நம்மை கொண்டு பெரும் அதிசயங்கள் செய்ய தேவன் இதை செய்கிறார். முதலில் நம்மில் செய்யாமல் எப்படி அவரால் நம் மூலம் செய்ய முடியும்? வேதத்திலும் சரித்திரத்திலும் தேவன் பயன்படுத்திய ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் தேவன் தங்களில் இடைப்பட அவசியமான காரியம் ஏதோ ஒன்றிருந்தது. சுத்திகரிப்பின் காலத்திற்குள் அவர்களை அழைத்து சென்ற பின்னர் அவர்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். நம்முடைய நோக்கத்திலே நடைபெறும் இந்த மாற்றத்தை தேவன் முக்கியமாய் கருதினார். ஏனென்றால் இது நமக்கு மிகவும் முக்கியமானது. அல்லாமல் தேவனுடைய கிரியை நம்மால் பெறவும் முடியாது, பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் முடியாது. மாறாக பயனற்றதாகவே இருக்கும். புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நிலைவரமான ஆவி புதுப்பிக்கப்படுவதும் நமக்கு தேவை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மாத்திரமே எந்த மனுஷரையும் மாற்ற முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய கரங்களில் நம்மை விட்டு கொடுத்து விருப்பமுள்ளவர்களாய் இருப்பதுதான். அவருடைய கிருபை மனிதனை அடையாளம் காண முடியாத அளவிற்கு மாற்ற முடியும். நாம் வேகமாக மாறுவோம் என்றால் இந்த வாழ்நாள் காலத்திலேயே தேவன் நம் மூலம் அதிகமான கிரியைகளை செய்வார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.